ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்த நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சிந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே சிவா வந்து சிந்து கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சிந்து என்னை மன்னிச்சிரு சிந்து, நீ எத்தனை டைம் ஃபோன் பண்ண, ஆனால் நான் வந்து விளையாடுறேன்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்றாங்க. இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. டாக்டர் அன்னபூரணி அத்தை மட்டும் இல்லைன்னா நான் அந்த நிமிஷமே செத்து போயிருப்பேன்றாங்க. சிந்து என்ன சொல்லிட்டு இருக்கணுமாங்க? ஆமாம் டாக்டர், அந்த நிமிஷம் வந்து உடனே வைத்தியரம்மா வர சொல்லி அதுக்கான மூலிகை மருந்து கொடுத்து வேலையாகலன்ட்டு அவங்களும் ஒரு மூலிகை மருந்து கொடுத்து வேலைக்கு ஆகலன்ட்டு உடனே என்ன ஆஸ்பத்திரிக்கு அவங்க தான் ஆறுமுகத்தை கால் பண்ணி சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க. எனக்கு லைட்டாக எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கு. ஆனால் அன்னபூரணி அத்தை இல்லைன்னா கண்டிப்பா நான் உசுரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ற விஷயங்களை கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க சிவா இருந்துட்டு. அப்ப பெரியம்மாவால தான் நீ இந்த அளவுக்கு வந்து உயிர் காப்பாற்றப்பட்டியான்றாங்க. ஆமா டாக்டர், அவங்க மட்டும் சரியான நேரத்துல எனக்கு உதவி பண்ணேன்னா அந்த நிமிஷம் நான் செத்து போயிருப்பேன்றாங்க. அவங்களால மட்டும்தான் இப்போ உசுரோடு இருக்க. எனக்காக என்னென்ன வைத்தியங்கள் பார்த்தாங்க தெரியுமான்றாங்க. அவங்க பார்த்த வைத்தியத்தினால தான் பாதி நான் உசுரோடவே இருக்கேன்றாங்க. என்னாச்சு டாக்டர்? இது தெரியாம நான் அவங்களை திட்டி அனுப்பிட்டு சிந்துன்றாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா சிந்து, எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான்ட்டு கண்ணா பின்னா திட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சுன்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. சரி, அந்த கோவத்துல உன்னை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்றாங்க. லேட்டா கூட்டிட்டு வந்தது காரணம் அதுவும் நினைச்சிட்டு நான் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு சிந்துன்றாங்க. ஏன் டாக்டர் இப்படி பண்ணேன்றாங்க. நான் என்ன பண்ணிட்டு சிந்துன்றாங்க. இப்படி ஆயிடுச்சு, அவங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவசரப்பட்டுட்டு டாக்டர், என்ன இருந்தாலும் உங்க பெரியம்மா கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாதுன்னுவாங்க. சிவா பேசின விஷயங்களை நினைச்சு ரொம்பவே மனசார ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.